CSK. 100% it's CSK. We are going to win. Whistle Podu. இதுவே போன ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா விஜய் சாங்ஸ் நிறைய வந்துச்சு. பட் இந்த சாங்ஸ் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா சாங்ஸ் கம்மியா குறைச்சிட்டாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸா பாருங்க, பொலிட்டிக்ஸா பாருங்க. ஸ்போர்ட்ஸையும் பொலிட்டிக்ஸையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. இங்க எக்ஸலண்டா இருந்ததுங்க. நாங்க நினைச்சதை விட ஈவெண்ட் ரொம்ப ட்ரமாண்டஸா போயிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த வே தே டேக்கன் த ஈவெண்ட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த பாஸ்ட். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷலாக ப்ரோக்ராம் மாதிரி மேட்சஸ் வச்சாங்க. ஸோ லைக் திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தே ஆர் டூயிங் ஃபார் த சிஎஸ்கே அண்ட் எஸ்பெஷலி ஃபார் தோனி வி ஆர் ஆல் ஹியர் ஃப்ரம் மெனி கிலோமீட்டர்ஸ். ஸோ வி ஆர் வெரி பிரிட்டி ஹாப்பி வித் த டீம் அண்ட் த வே த டேக்கன் த ஈவெண்ட் அண்ட் ஸ்டில் த ஈவெண்ட் ஹேஸ் டு பி கோ ஆன். இன்னும் ஏஆர் ரகுமான் சார்ல இன்னும் வரவே இல்லை ஆக்சுவலி. ஸோ பட் வி ஆர் டிபெண்ட்ஸ் அப்பான் த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் வி ஆர் ஸ்டார்டட். த ரியலி த டூயிங் அ வண்டர்ஃபுல் அண்ட் எக்ஸலன்ட் ஜாப். த திங் இஸ் இதை இயர்லி பண்ணாங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி ஹால் ஆஃப் ஃபேம் அவார்ட்ஸ் வேறு கொடுத்தாங்க. இஸ் ஃபார் ஏடன் அண்ட் சுரேஷ் ரெய்னா வாங்கினாங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஆல் தி லெஜெண்ட்ஸ் ஓஜிஸ் எல்லாமே வந்தாங்க. இன் அடிஷன் எஸ்கே ஹஸ் பீன் ஜாயின்ட் இன் திஸ் ஈவெண்ட். ஸோ இட்ஸ் ரியலி ஒண்டர்ஃபுல் அந்த ஈவெண்ட். கண்டிப்பாக எல்லாரும் வராதவங்க டிவியில் பார்க்க முடியாதவங்க கூட ஃபீல் பண்ணுவாங்க என்னோட ஃபீட்பேக் கேட்டாங்கன்னா. தட் மச் ஆஃப் எக்ஸலண்ட் ஈவெண்ட். மோஸ்ட்லி டெஃபினட்டாக வி ஆர் இன் ஸ்ட்ராங் கம்பேக் கொடுப்போம்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக வி வில் கோயிங் டு கிராக் திஸ் சீசன் வித்தவுட் எனி டவுட் பிகாஸ் வி ஹேவிங் ஸ்ட்ராங் டீம் in our young team. So as well as in our experienced hands are also there, especially our legend is there. So we are too confident that this time we will win our cup. இல்லை இது எல்லாமே நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளாம் இதெல்லாம் பேலன்ஸ் இம்பேலன்ஸ்டாக இருந்துச்சோ அதெல்லாம் தான் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ இருக்கிற ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா வாட் அண்ட் ஆல் த மைனஸ் ஹஸ் பீன் இன் த பாஸ்ட் சீசன் தே ஹவ் பீன் கரெக்டட் ஈச் அண்ட் எவ்ரி திங் வித் ஆப்ஷன்ஸ். ஒரு பிளேயருக்கு மேலே ஒரு இடத்துல இப்போ 2 பிளேயர் நமக்கு இருக்காங்க. வி ஹவ் பீன் கன்ஃபியூஸ் who to be chosen as 11. That much of confident and enough players we are having in our team. So definitely this year CSK is going to win the 6th title without any doubt. அது நான் டாக்கே பேச மாட்டோம். நாங்க ரிட்டையர் ஆனாலும் ஒரு விளையாண்டா ஹாப்பி தான். செம்மையா இருந்துச்சுண்ணா. சுரேஷ் ரெய்னா வந்ததெல்லாம் சூப்பரா இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சுண்ணா. கலக்கிட்டாங்க இன்னைக்கு. சிஎஸ்கே நேஷன் கப் கலக்கிட்டாங்க. நம்ம சின்ன தளபதி எஸ்கே கரெக்டா இருந்தோம். சூப்பரா இருக்கும். நல்லா டீம் ஜெயிக்கணும் நம்புறேன். ஜெயிச்சு கப்பை தூப்பன்னு நினைக்கிறேன். ஆர்ஆர் கப்பு சூப்பரா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க உள்ள வந்து தோனி எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. தோனி அப்ப பார்த்தோன்னே கிரௌட் எல்லாம் கத்துல என் காது போயிடுச்சு. ஐ திங்க் த பேட்டிங் ஸ்குவாட்லாம் வந்து சூப்பரா அடிக்க போறாங்க. ஒரு 200 மேலதான் அடிக்க போறாங்க. ஆனா பவுலிங் தான் நம்ம கிட்ட அவ்வளோ இல்ல. பவுலிங் கொஞ்சம் மீடியமா தான் இருக்கு. அடிக்க விட்டுருவாங்களோட்டு அந்த மாதிரி தான் இருக்கு. ஆமா. ஐயோ சஞ்சு சாம்சன்லாம் அடிக்கிற பிளேயர் பேட்டிங்ல தான் வந்துடும்னு சொல்றேனே. நம்மளுக்கு நூர் அகமது பவுலிங் இருக்காரு. கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க நம்மளுக்கு பவுலிங்க்கு. அதே வந்து இதே மும்பை இந்தியன்ஸை பாருங்க, அப்படி ஆர்ஆர் பாருங்க. எல்லா டீமுக்கும் பவுலர் இருக்காங்க. ஆர்ஆர் தான் கொஞ்சம் இப்போ பவர்ஃபுல்லா இருக்காங்க. ஆர்ஆர் எம்ஐ ஆர்சிபி ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா இப்போ ஆர்ஆர்ல ஃபீல்டிங் சூப்பரா வந்துருச்சு. ஜடேஜா என்ன இருக்கான். ஜடேஜா கேன் ஹிட் ஸ்டெம்ப்ஸ் ஃப்ரம் 100 30 yards. அதனால நிறைய பேர் அவங்களே இருக்காங்க. ஆர்சிபியும் விராட் கோலி எல்லாருமே பேட்டிங் பவுலிங்னு வச்சிருக்காங்க. அதுல வேற ஆர்சிபில வந்து புவனேஸ்வர் குமார் ஸ்விங் மாஸ்டர் இருக்காரு. எல்லாருமே ஆர்சிபி டீம்லயும் பவர். மும்பை இந்தியன்ஸ்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ரோஹித், சாட்லர், ட்ரென் போல்ட் எத்தனை பேரும் இருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்ல முடியாது. ஐ திங்க் தோனி இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு அவர் நல்லா சூப்பரா ஆடலாம் தான் இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் நல்லா தான் ஆடுவார். ஃபைனல் வரைக்கும் நான் மும்பை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆர்சிபி, சிஎஸ்கே, ஆர்ஆர் அந்த மாதிரி டீம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு பேட்டிங் ஸ்குவாட் நல்லா இருக்கு. எப்படியாவது அடிச்சு புடிச்சு பவுலிங்கும் கொஞ்சம் நல்லா போட்டாங்கன்னா கப் அடிச்சிடலாம். வாய்ப்பே இல்லை. எனக்கு தோனி இருக்கணும் மொத்தமா இன்னும் ஒரு 5-6 வருஷம். ரொம்ப நல்லா இருந்தது சார். We really enjoyed it. All over the vibe was very nice. Yeah. வந்தாரு. He was into keeping பண்ணாரு. அவர் பார்க்கும்போது ஒரு தனி வைப்ரேஷன் தான். அதெல்லாம் ரொம்ப நல்லா கூஸ் பம்பிங்கா இருந்துச்சு சார். எல்லாத்துக்குமே கிரவுட் ஃபுல்லா ரோர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஆல் ஓவர் நல்லா இருந்தது. இந்த சீசன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கே வெறித்தனமா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ். நிறைய யங் பிளேயர் எடுத்துக்காங்க. சுஜி சாம்சன்லாம் வந்திருக்காங்க. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? சேட்டா, எஸ். வெயிட்டிங் ஃபார் சேட்டா. நோ சார், நெவர். தலை ஃபார் எவர். யார் ஃபைனல் வந்தா நினைக்கிறீங்க?
எஸ் சார் வரலாம், சிஎஸ்கே வருவாங்க அண்ட் மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபி. ஸ்ட்ரென்த்னா ஐ திங்க் தே ஆர் குட் இன் பேட்டிங்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ ஐ ஃபீல் தட் இஸ் அ ஸ்ட்ரென்த் ஃபார் them. பவுலிங்ல ஐ ஃபீல் தே ஹேவ் டு கொஞ்சம் யா கண்டிப்பா இந்த வாட்டி சொல்லலாம் கபடி பண்ணி சொல்றீங்க. கண்டிப்பா சார் சிஎஸ்கே. இந்த ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் ஃபார் ஆல் சிஎஸ்கே ஃபேன்ஸ். அதுவுமே பாத்தீங்கன்னா ஓஜிஸ் கம்பேக் தான் வந்து ஒரு மாஸ் வெயிட். ஸோ இத்தனை நாள் வந்து சிஎஸ்கே வந்து பில்லர்ஸா இருந்த எல்லாருமே வந்து சிஎஸ்கே வந்து கூப்பிட்டு ஹால் ஆஃப் ஃபேம் கொடுத்து கௌரவப்படுத்திருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம சின்ன தலையை பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப நாள் சிஎஸ்கேவோட இருந்தவர் சடனா வந்து சிஎஸ்கே இல்லாம போயிட்டார். பட் ஐ எம் ஹாப்பி தட் இஸ் பேக். அது மட்டும் இல்லாம முரளிதரன், லெஜெண்ட்ஸ், பாலாஜி, அனிருதா ஸ்ரீகாந்த், முரளி விஜய், அவர் இன்னிங்ஸ் யாருங்க மறப்பார், அவர் ஒரு ஸ்டைலிஷ் பிளேயர். ஸோ இவங்க எல்லாமே பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஸோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்க்கு ஒரு பிக் ஹேட்ஸ் ஆஃப் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு. ஸோ ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா வந்து டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்றப்போ வந்து கியூ நிறைய இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டிக்கெட் வந்து மூவ் ஆகல, அப்படியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். பட் ஆனா அப்படி பார்த்தா அப்படி ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா உள்ள எல்லாமே சீட்ஸ் ஃபுல். ஸோ அதனால வந்து சிஎஸ்கே மேட்சா இருந்தாலும் சரி, சிஎஸ்கே மேட்ச்க்கு மட்டும்தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வருவாங்கிறது கிடையாது. சிஎஸ்கே எந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணாலும் மேட்சே இல்லை, சும்மா சிஎஸ்கே பிளேயர்ஸை கூப்பிட்டு பேச சொன்னாலுமே அதுக்காக ஆடியன்ஸ் வருவாங்க, சிஎஸ்கே ஃபேன்ஸ் வருவாங்க. அதுதான் சிஎஸ்கே. நாங்க வந்து லாயல் ஃபேன்ஸ், அவ்வளவுதான். இந்த வாட்டி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சிஎஸ்கே? இந்த வாட்டி பாத்தீங்கன்னா வந்து பேட்டிங் வைஸ் ஆல் செட் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஓப்பனிங் பாத்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன், அப்புறம் டிவால் ப்ரூவிஸ், சிவம் டூபே. ஸோ ஹிட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பேட்டிங் வைஸ் வந்து மரண மாசு. ஸோ அதனால வந்து நம்மள வந்து இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டேடி ஆர்மி அப்படிலாம் சொல்லி நிறைய குரூப் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சீசன்ல வந்து ஆல்ரெடி லாஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் 4-5 மேட்சஸ்ல வி ப்ரூவ்ட் வாட் வி ஆர். பட் இந்த சீசன்ல ஃபுல்லா வந்து நம்ம காட்டுவோம் நாங்க யாரு அப்படிங்கறத வந்து பீப்புள் வில் நோ. இதுவா சிஎஸ்கே அப்படின்னு வியந்து நிக்கிற அளவுக்கு ஒரு டாப் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு சிஎஸ்கே கிட்டே இருந்து. கண்டிப்பா எல்லா ஃபேன்ஸ்க்கும் அது ஒரு அன்ஃபீஸ்டா இருக்கும். ஃபைனல்ல சிஎஸ்கேவோட யார் மோதினா நல்லா இருக்கும்? ஆஃப்கோர்ஸ் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நான் சொல்லுவேன். ஒன்னு நம்ம பங்காளி மும்பை இந்தியன்ஸ், இன்னொன்னு வந்து ஆர்சிபி. இவங்க ரெண்டு பேர் யார் வந்தாலுமே வந்து ஒரு சூடு பிடிக்கும். பட் தட் டசன்ட் மீன் அதர் டீம்ஸ் வந்து எலிஜிபிள் நான் சொல்ல மாட்டேன், எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன். யாரு வந்தாலும் எனக்கு ஹாப்பி தான். பட் சிஎஸ்கே வந்து இஸ் கோயிங் டு டேக் தேர் 6th டைட்டில் ஹோம், அது ஷியோர், 100%. சிஎஸ்கே ப்ரமோஷன்ல சன் டிவில வந்து பாட்லாம் யூஸ் பண்ண போறான்னு சொல்லிருக்காங்க. ஆமா, அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? பாட்டை வந்து பாட்டா தான் பார்க்கணும். அதை வந்து பாலிடிக்ஸ் கூட மிக்ஸ் பண்றது எனக்கு பெருசா ஒரு இன்னும் ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா பாட்டுங்கிறது வந்து சினிமால வர பாட்டு, அதை தான் வந்து அவங்க வந்து பிராண்டா போடுறாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப கூட உள்ள வந்து எனக்கு தெரிஞ்ச விஜய் சாங்ஸ் எதுவும் பிளே பண்ணல. நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 சாங்ஸ் தான் பிளே பண்ணாங்க. விசில் போடு சாங்ஸ்லாம் பிளே பண்ணல, மட்ட சாங் பிளே பண்ணாங்க, அப்புறம் 2-3 சாங் பிளே பண்ணாங்க. இதுவே போன ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா விஜய் சாங்ஸ் நிறைய வந்துச்சு. பட் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா சாங்ஸ் கம்மியா குறைச்சிட்டாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸா பாருங்க, பாலிடிக்ஸா பாருங்க. ஸ்போர்ட்ஸையும் பாலிடிக்ஸையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. ஃப்ரம் 4:30 இருந்தே சீனியர் எக்ஸ்சிஎஸ்கே பிளேயர்ஸ் ஆஸ் வெல் அஸ் கரண்ட் பிளேயர்ஸோட மேட்ச் அப் ஃபன் கேம்ஸ் நடந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா லைக் எல்லா பிளேயர்ஸும் அவைலபிளாக இருந்தாங்க. அண்ட் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. ஸோ அப் டு நவ் லைக் கரண்டாக ஏஆர் ரஹ்மான் கான்செர்ட் போயிட்டு இருக்கு. ரைனாலாம் வந்திருக்காரு, ரைனா ஹைடன் முரளி. ஆமாம். ஸோ யா, இது லைக் சீனியர் பிளேயர்ஸ், எக்ஸ்சிஎஸ்கே பிளேயர்ஸ் அண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி ஜெயிச்ச கப்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அட் த சேம் டைம் அவங்களுமே லைக் மோர் இன்டராக்டிவாக இருந்தாங்க. ஸோ கிரவுண்டில் இந்த வருஷம் சீசன் சிஎஸ்கேக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இந்த வருஷம் ரொம்ப டஃப் கொடுப்போம், காம்படேட்டிவ் கிரிக்கெட் ஆடுவோம் கம்பேரிட்டிங் டு லைக் லாஸ்ட் இயர். சின்ஸ் லைக் லாட் ஆஃப் யங் டேலண்ட்ஸ் as well as சஞ்சு இஸ் தேர். அண்ட் கரண்ட் யங் டீம் எல்லாமே நல்ல ஃபார்ம்லேயும் இருக்காங்க. ஸோ வி எக்ஸ்பெக்டிங் ஒன் மோர் அடிஷன் டு அவர் ட்ராஃபிஸ். சிஎஸ்கேவோட ஃபைனல்ல யார் வந்து விளையாடுறாங்க? For me, it's like RCB versus CSK. It was a great experience. Coming from Maldives, I'm a diehard CSK fan. I'm a Sri Lankan. Last year I was here. This year CSK is going to rock and we are going to win IPL this time. Cheers.
here because of Dhoni. I want him to play for another 5 years at least. 100% it's CSK. We are going to win. Whistle Podu.